ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாதம் ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாதம் ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், இது சனி பகவானுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை. 10 + 17 27. 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்ப வரும். புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராகு கேது பயிற்சி. 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. சூரியனோட வீட்டில் கேது, சனியோட வீட்டில் ராகு. ராகு கேது பயிற்சியானது படிக்கிற காலகட்டத்தில், அதாவது புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். தசாபுத்தி இருப்புக்கள் 4 வருடம் இருக்கலாம், 8 வருடம் இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு 16 வருடம் கூட இருக்கலாம். உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு தசைகள் மாறுபடும் படிக்கிற காலகட்டத்தில். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த புதன் தசை. அஷ்டமாதிபதி தசை தான். மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, மனசு ரீதியான பாதிப்புகள் வந்துட்டு போகும். அடிக்கடி உடல்நிலை தொந்தரவுகள்லாம் ஒரு சிலது கொடுத்துருக்கலாம். இப்போது ராகு 5ஆம் இடத்துல இருந்தது, இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. வீடு கட்டுறது, இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி கொடுத்துரும். உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த படிக்கிற காலகட்டத்தில் உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். படிப்பு ரீதியாக நீங்கள் ஏற்றம். ஏன்னா குரு பார்வை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு தசா ரீதியாக அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற லெவலில் இருந்தால் கூட இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இது 16லேருந்து ஒரு 20-21 வரைக்கும் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், பொருளாதார சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு. 21 வயசுக்கு மேலே 27 வயசு வரைக்கும், ஒரு சில பேருக்கு 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை வரலாம். இந்த புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா இது அஷ்டமாதிபதி தசை. வெளிநாடு வேலை வாய்ப்புகளாக ட்ரை பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு சில பேர் உடனடியாக கிடைச்சிரும். அவங்களுக்கு தசாபுத்தியை பொறுத்து நல்ல ஒரு தசாபுத்தியாக இருந்துச்சுனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பு, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், இது மாதிரி வந்துடும். தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இன்னும் சிறப்பு. வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து வெளியே வருவீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் புதன் தசையில் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. 23லேருந்து 25, 26க்குள்ளே திருமணம் நடக்கும். இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. திருமணத்தில் எந்தவித தடையும் கிடையாது. குரு 2ஆம் இடத்துக்கு அவருடைய வீட்டுக்கு அவர் பார்வை பார்க்குறார். அதாவது ராசிக்கு 8ல் தான், ஆனால் குடும்பஸ்தானத்துக்கு பார்க்குறாருன்றதுனால ஒரு சில தடை தாமதங்கள் உண்டு. ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்துரும். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பயப்பட தேவையில்லை. 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நடக்குது. இப்போது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் ஒரு சில தடைகளை கொடுத்துட்டே வரும். ஏன்னா என்ன தடைகள் அப்படின்னாக்கா திருமண ரீதியாக தடைகள், கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் தடை இருக்குமா, தொழிலில் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா, செய்யக்கூடிய வேலையில் எதனா பிரச்சனை பண்ணுமா நினைக்காதீங்க. கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்கும்.
ராகு 4ஆம் இடத்துல நல்ல வண்டி வாகன சேர்க்கை இப்போ உண்டு. ஒரு இடம் வாங்குறது, ஒரு இட ரீதியாக ஒரு கடன் வாங்குறது, இது எல்லாத்தையும் கொடுத்துரும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. எந்த விதத்திலையும் ராகு பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அதே மாதிரி கேது, ஏன்னா சூரியனோட வீடு, அது பாக்கியஸ்தானாதிபதியோட வீடு. இது வந்து மாதம் ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருக்கும் இந்த கேது பகவான் 1.5 வருஷத்துக்கு. இது வந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுத்தாலும் சரி நல்ல பலன்களாக தான் இருக்கும். இந்த கேது பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வேலை வாய்ப்புகள், வேலை மாற்றங்கள், வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை சம்பள உயர்வு கிடைக்கிறது, அது மாதிரி வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்கு தடை இருக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கு இல்லையா, குழந்தை பாக்கியத்துக்கு எதனா தடை பண்ணுமா அப்படின்னு பார்க்காதீங்க. 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே கிடைக்கும், தடை இருக்காது, எந்த ஒரு தடையும் இருக்காது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான், ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை நம்ம பார்க்கணும் ராகுவுக்கு. இது நல்லாவே இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வந்து இப்போ பேச்சு வரல அப்படின்னாக்கா அது பேச்சு வரக்கூடிய சூழ்நிலை. 34 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. என்னோட கணக்குப்படி நான் சுக்கிரதசை எடுத்துக்கிறேன். சுக்கிரதசை நடக்குதா, இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் நியூட்ரலான கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும். வேற லக்னமாக இருந்தால் கூட சரி. 4ஆம் இடத்துல ராகு இருக்கு, வண்டி வாகன சேர்க்கை சிறப்பாக கொடுக்கும். ரொம்ப நாளாக வண்டி ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கு, அது நல்லாவே இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மருத்துவ செலவுகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில் சாணத்தில் கேது, இப்போ தொழிலை மாற்றுமா, ஒரு இடத்த மாற்றுமா அப்படின்னு பார்க்காதீங்க. ப்ரொமோஷன் தான் எல்லாமே. அதாவது வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன், வேலையில் ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கன்னா ப்ரொமோஷன், அதில் அதை சம்பள உயர்வு, இது மாதிரி. பெண்களுக்கு வந்து வேலை ரீதியாக நிறைய நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கும், மன அழுத்தம், எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி அப்படி இருக்கும். அது மாதிரியான அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் இருக்குல்ல, சொந்த பந்தங்கள் ரீதியாக, அதை நம்ம வெளிப்படையாக சொல்லக்கூடாது, மாமியார் மருமக சண்டை அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள், சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய வெறுப்புணர்வுகளை சந்திக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த டைமில் வந்து நல்ல ஒரு மாறும், மனசு மாறும். உங்கள் மேலே தப்பான எண்ணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல ஒரு உறவு முறைகள் எல்லாமே சொந்த பந்தங்கள் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாமே பேசாத இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. இது வந்து குருவுடைய பார்வை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ராகுவுக்கு குரு பார்வை இருக்குது, 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு, 2ஆம் இடத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. பொருளாதார வளர்ச்சி, இது வரைக்கும் யார் மேலே உங்களுக்கு கோவம் இருந்தாலும் அந்த கோவம் இருக்காது. அவங்களுக்கு உங்கள் மேலே கோவம் இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த கோவத்தன்மையெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை ரீதியாக நிறைய சுமையை அனுபவிச்சிங்க இல்லையா, அந்த சுமையெல்லாம் இப்போ இருக்காது. இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள், இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரியான அமைப்புகளை இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துடும். ஏன்னா சுக்கிரதசையில் நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. நிம்மதி அப்படிங்கிறது துளியும் இல்லை, மன அழுத்தம் அது மாதிரி கொடுத்துருக்கு. அந்த மன அழுத்தமெல்லாம் இப்போ இருக்காது. விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். வர வேண்டிய பணம் வரும். மணியெல்லாம் ஒரு சில பேருக்கு லாக் ஆகிருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இடமெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பீங்க, ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து பேங்க் லோனில் வச்சுருப்பீங்க. இப்போல்லாம் அதை மூட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாமே வீடு திரும்பி வரும். நகை வச்சுருந்தீங்கன்னாக்கா நகை வீட்டுக்கு வந்துடும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இந்த ராகு பாவகிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. அடகு வச்ச நகை போயிடுமா, அப்படிலாம் அடகு வச்ச ப்ராப்பர்ட்டி ஏதாவது போயிடுமா, அது வந்து ஏதாவது கடன் ரீதியாக முழுகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. குரு பார்வை அது ஒன்றே சிறப்பு, அது ஒன்று தான் நல்லபடியாக காப்பாற்றிட்டு வருது. ராகு இருக்கிற வரைக்கும் 4ஆம் இடத்துல எந்த ஒரு கெடுபலன்களும் கிடையாது. சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள், சுக்கிரன் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை, 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது நன்மை செய்யக்கூடிய தசைகள். சூரியன் அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி, சந்திரன் பாக்கியஸ்தானாதிபதி, செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி, ராசியாதிபதி. இவர் எப்படி இருந்தாலும் நன்மை செஞ்சிருவார். இந்த 3 தசைகளும் சிறப்பான தசைகள். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு கட்டலாம். வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை இது வரைக்கும் கொடுத்துட்டே வந்திருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து உடல்நிலை தொந்தரவுகள், இந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக பிரச்சனை, இடம் சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரும். வேலை வாய்ப்பில் வேலை ரீதியாக கூட ஒரு சில பேருக்கு இன்னல்களை கொடுத்துருக்கலாம். 4ஆம் இடத்துல இருந்து சனி இப்போ எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ட்ரபிள், எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்வுகளுக்கு நல்லா இருக்கும். சுகஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடத்துல கேது, தொழிலை மாற்றமா,
வீட்டை மாற்றுமா இடத்த மாற்றுமான்னு பார்க்காதீங்க. ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு உணர்வுகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். அது பெருசாக இருக்காது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள். அது மட்டும் இல்லாமல் சொத்து வரவுகள் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா 3 தசைகளும் நல்ல தசைகள் தான். அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது. சனி பகவான் 5ஆம் இடத்துல, ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் 5ஆம் இடத்துல. உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த தசா ரீதியாக உங்கள் லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அவயோகராக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு இடம் மாற்றுறதோ ஒரு தொழிலை மாற்றுறதோ வேண்டாம், இப்போ யோசிக்க தேவையில்லை. யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது தொழிலில் நல்ல ஒரு வருமானம் வர்றது, செய்யக்கூடிய வேலையில் வருமானம் வர்றது, இது மாதிரி நிறைய நடக்கும். நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். 77 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு கடைசி காலத்தில் வரக்கூடிய ராகு. இந்த ராகு தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள். ஒரு சிலருக்கு வந்து 4ஆம் இடம் அப்படின்னாக்கா அந்த ராகு பகவான் இது வரைக்கும் சனி பகவான் இருந்தது, இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இது நிறைய இடம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வீட்டில் வந்து தங்க விட்டுருக்காது உங்களை. எங்கேயாவது வெளியே போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க. நிறைய தொல்லைகளை கொடுத்துருக்கும். உடல்நிலை சார்ந்து நிறைய தொல்லைகளை கொடுத்துருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டுருந்துச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், இது மாதிரி நிறைய வந்திருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். ராகு பகவானால் இந்த தசையினால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ ராகு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா நோய் இருக்கும், வழக்கு இருக்கும், கடன் இருக்கும், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இப்போ ராகுடைய தசையில். அதே மாதிரி வேற அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து இந்த ராகு பகவான் தசை நடத்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்கள் தான். இது வந்து தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, என்ன மாதிரியான இடத்துல இருக்கிறீங்களோ அது சார்ந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ கம்மியாகும். கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குருவுடைய பார்வை ராகு தசை அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா, அவயோக பலன்களை கொடுத்துட்டு இருந்ததுனாக்கா, கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் இந்த வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. அப்படி கொடுத்துச்சு அப்படின்னாக்கா இப்போ குரு பார்வையினால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். இப்போ கடன் இருந்தால் கடன் நிவர்த்தி ஆகும், நோய் இருந்தால் நோய் நிவர்த்தி ஆகும். மற்றபடி உங்களுக்கு தசை நல்லா இருக்குது, பரவாயில்ல, இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை கொஞ்சமாக என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுத்தாலும் சரி, ஓரளவுக்கு ஏதோ பிரச்சனைகள் கொடுத்து சால்வ் பண்ணுது, எல்லாமே நன்மை தான் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தொழிலுக்காக உதவி செய்வீங்க, ஒரு வேலைக்காக உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. எல்லாமே நன்மை செய்யக்கூடிய தசையாக தான் இந்த ராகுபவன் தசை அமையும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொன்றும் நல்ல ஒரு பலன்களை இந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியிலும் நல்ல ஒரு மாற்றங்களை தசாபுத்தி ரீதியாக கொடுக்கும். நன்றி.